Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல NCERT Class 6 Maths Algebra Chapter 11 பார்க்கலாம். Exercise 11.1 First sum. Find the rule which gives the number of matchsticks required to make the following matchsticks patterns. நீங்கள் வந்து matchstick யூஸ் பண்ணி லெட்டர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் matchsticks யூஸ் ஆகுது, அதுக்கு நம்ம ரூல் ஃபைண்ட் பண்ணணும். யூஸ் த வேரியபிள் டு ரைட் த ரூல். நம்ம இதுக்கு இந்த ரூல் எழுதுறதுக்கு வேரியபிள் யூஸ் பண்ணணும். வேரியபிள்ன்றது என்னென்னா ஆல்ஃபபெட் ABCN ஆர் எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ வேரியபிள் வந்து சேஞ்ச் ஆகக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் n = 1, n = 2, n = 3 இந்த மாதிரி சேஞ்ச் ஆகக்கூடியது தான் வேரியபிள்னு சொல்லுவோம். வாங்க ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். எ பேட்டர்ன் ஆஃப் லெட்டர் T as. இப்போ இந்த லெட்டர் டீன்ற பேட்டர்னுக்கு எவ்வளோ வந்து மேட்ச்ஸ்டிக் யூஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஃபார் 1 T, இப்போ ஒரே ஒரு T ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளோ மேட்ச்ஸ்டிக்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னா 2 மேட்ச்ஸ்டிக்ஸ் யூஸ் ஆகுது. இதே வந்து நீங்கள் 2T ஃபார்ம் பண்ணணும். 2T ஃபார்ம் பண்ணுறதுக்கு எத்தனை மேட்ச்ஸ்டிக்ஸ் யூஸ் ஆகும்னு பார்க்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்ச்ஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா 1 2 3 4 மேட்ச்ஸ்டிக்ஸ் ஆகும். இதே மாதிரி 3T, ஃபார் 3Tக்கு எவ்வளோ மேட்ச்ஸ்டிக்ஸ் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. இப்போ 4Tக்கு என்னவாகும், 8 வரும். ஓகேங்களா, 4Tக்கு 8 வரும். இதை நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணி ரூலாக எழுதணும். இப்போ 2ன்றது என்னென்னா 2 1s are 2. இது வந்து 4 வந்து எப்படி எழுதலாம், 2 2s are 4. இது வந்து 2 3s are 6, 2 4s are 8. இதை வந்து நம்பர் ஆஃப் மேட்ச்ஸ்டிக்ஸை எப்படி எழுதலாம்னா 2n எழுதலாம். இதெல்லாம் வேரியபிள். 1 2 3 4லாம் வேரியபிள். 2 வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, நம்பர் ஆஃப் மேட்ச்ஸ்டிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை எப்படி எழுதலாம்னா நம்பர் ஆஃப் மேட்ச்ஸ்டிக்ஸ் ஈக்குவல் டு 2n எழுதலாம். இந்த n தான் வேரியபிள். இப்போ n வந்து 1ஆக இருக்குன்னு வச்சுக்கோங்க. n = 1. n = 1ன்னா n வந்து நம்பர் ஆஃப் T. இப்போ n = 1 அப்படின்னா இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 × 1 2 கிடைக்கும். இப்போ n வந்து 2ஆக இருந்துச்சுன்னா n வந்து 2 நம்பர் ஆஃப் T. இப்போ n = 2ன்றது நம்பர் ஆஃப் T. 2T இருந்துச்சுன்னா 2 × 2. அப்போ எவ்வளோ மேட்ச்ஸ்டிக் வேணும், 4 மேட்ச்ஸ்டிக்ஸ். அந்த மாதிரி தான். ஸோ இதெல்லாம் எழுத வேணாம். நம்பர் ஆஃப் மேட்ச்ஸ்டிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n. இந்த ரூல் வந்து எழுதணும். நம்பர் ஆஃப் மேட்ச்ஸ்டிக்ஸ் = 2n, வேர் n இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் T. nன்றது நம்பர் ஆஃப் T. நம்பர் ஆஃப் T. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ Z கொடுத்துருக்காங்க. இந்த Zக்கு ஒரு Zக்கு ஃபார் 1 Zக்கு எவ்வளோ மேட்ச்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு Zக்கு 3 மேட்ச்ஸ்டிக்ஸ், 1 2 3 மேட்ச்ஸ்டிக்ஸ் இருக்குது. இதே வந்து 2 Zக்கு எவ்வளோ ஆகும், இதே மாதிரி 3, இன்னும் ஒரு 3 வேணும். இப்போ 3 + 3 6 மேட்ச்ஸ்டிக் யூஸ் ஆகும். அதே மாதிரி 3 Zக்கு 6 + 3 9. ஸோ இது எப்படி ரூலில் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3n எழுதலாம். ஓகேங்களா, 3 × இது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா 3 × 1 3 × 2 3 × 3. ஸோ இந்த 1 2 3 தான் வேரியபிள். அப்போது வந்து வேரியபிள் நீங்கள் ஏன்னு கூட வச்சுக்கலாம், இல்லை n வச்சுக்கலாம், எந்த வேணால் ஆல்ஃபபெட் வச்சுக்கலாம். இதை நம்பர் ஆஃப் மேட்ச்ஸ்டிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இந்த ரூல் எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மேட்ச்ஸ்டிக்ஸ் ஈக்குவல் டு 3n. நான் n எடுத்துக்கிறேன் வேரியபிளை. ஸோ 3n எழுதுகிறேன். ஸோ வேறு n இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் Z. எவ்வளோ Z வேணும் அப்படின்றத n. இப்போ n வந்து 1 இருந்துச்சுன்னா 3 × 1 3 அப்படின்னு வரும். இப்போ 1 2 3லாம் வேரியபிள். வேரியபிளுக்கு நான் n கொடுத்துருக்குறேன், 3n. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த லெட்டர் பேட்டர்ன் U. இந்த லெட்டர் யூக்கு வந்து எவ்வளோ மேட்ச்ஸ்டிக் யூஸ் ஆகிருக்கு பாருங்கள். 1 2 3. இப்போ 3 மேட்ச்ஸ்டிக் யூஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் 2U ஃபார்ம் பண்ணுறதுக்கு 6 ஆகும். அதே இதே தான் இங்கேயும் வரும். நம்பர் ஆஃப் மேட்ச்ஸ்டிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு என்ன ரூல் எழுதலாம்னா 3n தான். Zக்கு வந்த மாதிரி தான் இதுக்கும் வரும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் V சம் பார்க்கலாம். D சம். ஃபார் 1V, ஃபார் 1Vக்கு எவ்வளோ மேட்ச்ஸ்டிக் யூஸ் ஆகிருக்கு, 2 1 2. இதே நம்ம 2V ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும், 4 ஆகும். 3V
6. இப்போ 2 4 6 8 அந்த மாதிரி போகும். இதை நம்ம எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா ரூலில் நம்பர் ஆஃப் மேட்ச்ஸ்டிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n எழுதலாம். ஓகேங்களா? இது 2 1s are 2, 2 2s are 4 இந்த மாதிரி தான் போகுது. அப்போ இதெல்லாம் வேரியபிள், 1 2 3லாம் வேரியபிள், n = 1 n = 2 n = 3 அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுறது. அப்போ 2n எழுதலாம். வேறு n இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் வின்னு அர்த்தம். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். E கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எவ்வளோ மேட்ச்ஸ்டிக்ஸ் ஃபார் 1 ஈக்கு, ஃபார் 1 ஈக்கு எவ்வளோ மேட்ச்ஸ்டிக்ஸ் யூஸ் ஆகிருக்குன்னு 1 2 3 4 5 மேட்ச்ஸ்டிக்ஸ் யூஸ் ஆகிருக்கு. இப்போ 2E ஃபார்ம் பண்ணோன்னா எவ்வளோ வரும்? டபுளாக வரும், 10. 3Eக்கு 15 இப்படி போகும். இப்போது நம்ம இதை வந்து ரூலில் எழுதுகிறப்ப எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மேட்ச்ஸ்டிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 10 15 வருது. இது எப்படி எழுதலாம்? 5n எழுதலாம். ஓகேங்களா? இது எப்படி எழுதலாம்? 5 1s are 5, 5 2s are 10, 5 3s are 15. nன்றது வேரியபிள் 1 2 3. when n = 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 கிடைக்கும். when n = 2 போட்டிங்கன்னா 5 2s are 10 வரும். when n = 3 போட்டிங்கன்னா 5 3s are 15 வரும். ஸோ 5n எழுதலாம். வேறு n வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் இ, n ரெப்ரசன்ட் பண்ணுறது நம்பர் ஆஃப் இ. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ எஸ், த லெட்டர் எஸ் ஃபார் 1 எஸ்ஸுக்கு எவ்வளோ மேட்ச்ஸ்டிக் யூஸ் ஆகிருக்கு? 1 2 3 4 5. இப்போ 2Sக்கு அதே தான் வரும். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணோம்ல அதே மாதிரி தான். 2Sக்கு 10, 3Sக்கு 15 இந்த மாதிரி வரும். இப்போ வந்து இதுக்கு என்ன எழுதலாம்னா இதே தான், நம்பர் ஆஃப் மேட்ச்ஸ்டிக் ஈக்குவல் டு 5n அந்த மாதிரி எழுதலாம். ஏன்னா 5 10 15 போகுது. ஸோ 5 × 1 5 × 2 5 × 3. ஸோ நம்பர் ஆஃப் மேட்ச்ஸ்டிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5n. வேறு nன்றது நம்பர் ஆஃப் எஸ்ஸை சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஜிசம் ஃபார் 1 ஆர், இது வந்து ஆறு. இப்போ 1 ஆருக்கு எவ்வளோ வந்து மேட்ச்ஸ்டிக் யூஸ் ஆகுது? 1 2 3 4 5 6. ஃபார் 1 ஆருக்கு 6. ஸோ நம்ம 2R ஃபார்ம் பண்ணோன்னா 12 வரும். 3Rக்கு 18. ஸோ இது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா 6 × n எழுதலாம். இது எப்படி வரலாம்? 6 × 1 6 × 2 6 × 3 இந்த மாதிரி தான் போகும். nன்றது வேரியபிள். ஸோ 6 × n எழுதலாம். therefore நம்பர் ஆஃப் மேட்ச்ஸ்டிக் ஈக்குவல் டு 6n அப்படின்னு எழுதலாம். ஸோ nன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆர், நம்பர் ஆஃப் ஆர். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். We already know the rule of letters L, C and F. Some of the letters from question number 1 given above gives us the same rule as that given by L. Which are these? Why does this happen? இப்போ எல்ன்ற ஒரு லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லெட்டருக்கு இந்த லெட்டரோட ரூல் என்னன்னு பாருங்கள். எல்லுன்னு ஏற்கனவே அபோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லுன்ற லெட்டருக்கு என்ன ரூல் ஃபார்ம் ஆகிருக்கு? இப்போ எல்லுன்ற லெட்டர் இங்கே பாருங்கள். பேட்டர்ன் L, C and F. Sum of the letter question number 1 given above gives us the same rule as that given by L. இப்போ எல்லுக்கு எவ்வளோ மேட்ச்ஸ்டிக்ஸ் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா 1 2. ஓகேங்களா? அப்போ அதோட ரூல் எப்படி எழுதுவோம்? 2 × n அப்படின்னு எழுதுவோம். இப்போ எல்லுக்கு பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்ஸ்டிக்ஸ். ஃபார் 1 எல்லுக்கு 2 மேட்ச்ஸ்டிக்ஸ், 2 எல்லுக்கு 4, 3 எல்லுக்கு 6. அப்போ 2 × n அப்படின்னு போடுவோம். 2n. இப்போ எல்லுக்கு வந்து 2n ஃபார்ம் ஆகிருக்கு. இதே மாதிரி இந்த எல் மாதிரியே நம்ம கொஸ்டின் நம்பர் 1ல் வந்து 2 மேட்ச்ஸ்டிக் யூஸ் பண்ணி வர ரூல் பேட்டர்னை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் 2n அப்படின்னு வந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும். எதெல்லாம் 2n வந்திருக்குன்னா T வந்திருக்கு. ஓகேங்களா? லெட்டர் T வந்திருக்கு. லெட்டர் Tக்கு 2n. நெக்ஸ்ட்டு விக்கு வந்து 2n வந்திருக்கு. அது ரெண்டுத்துக்கு மட்டும் தான் வந்திருக்கு. அதை நீங்கள் எடுத்து எழுதணும்.
ஏன்னா இங்கே கேட்டிருக்காங்க சம் ஆஃப் த லெட்டர் கொஸ்டின் நம்பர் 1 கிவன் above gives us the same rule as given by L. எல்லுக்கு வந்த ரூலே கொஸ்டின் நம்பர் 1க்கும் சேம் ரூல் இருக்குது, அதை நம்ம எடுத்து எழுதணும். ஸோ எல்லுக்கு 2n, ஒரு எல்லுக்கு 2n, ஒரு எல்லுக்கு வந்து 2 மேட்ரிக்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ 2 எல்லுக்குன்னா என்ன வரும், 2 × 2 4 அந்த மாதிரி போகும், 4 6 அந்த மாதிரி போகும். ஸோ அதை எப்படி எழுதலாம்னா 2nன்னு எழுதலாம். இதே மாதிரி வியும் டியும் above கொஸ்டினில் இருக்குது. ஸோ v and t gives a same rule as L. The letters L, V and T requires 2 matrix. Which are these number? Why does this happen கேட்டாங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு 2 மேட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், விக்கும் டிக்கும் நம்ம 2 மேட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ the letters L, V, T require 2 matrix. இது ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லுக்கு 2 மேட்ரிக்ஸாக உடனே நீங்கள் 2n போடுங்க. n வந்து வேரியபிள்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எந்த லெட்டர்ஸ்லையுமே ஃபஸ்ட்டு இது பாருங்கள். இப்போ லாஸ்ட் சம்மில் கூட இந்த ஜியில் சம்மில் கூட இந்த ஆர்க்கு எத்தனை மேட்ரிக்ஸ் ஆகிருக்கு, 1 2 3 4 5 6. அப்போ 6n தான் ஆன்சர். ஏன்னா n வந்து வேரியபிள் சேஞ்ச் ஆகும். 6 வந்து 1 போடலாம், 2 வேணும் அப்படின்னா 6 × 2 6 × 3 போடலாம். அப்போ 6 × n. இங்கே நம்பர் ஆஃப் இந்த மேட்ரிக்ஸை பார்த்தோலே நம்ம எழுதிடலாம் ரூலை, 6 × n. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Third one, cadets are marching in a parade. There are 5 cadets in a row. What is the rule which gives the number of cadets given the number of rows? Use n for the number of rows. The variable வந்து n யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க number of rowsக்கு. ஸோ 5 cadets in a row. ஒரு ரோவில் வந்து 5 cadets, 1 2 3 4 5 cadets இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம இது பண்ணணும், ரூல் பண்ணணும். What is the rule which gives the number of cadets given the number of rows? Use n for the number of rows ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ number of cadets equal to number of cadets is equal to 5 cadets in a row. ஒரு ரோவில் 5 cadets, அப்போ 5 × அப்போ 2 ரோவில் எவ்வளோ இருப்பாங்க, 2 ரோவில் எவ்வளோ இருப்பாங்க, 3 ரோவில் எவ்வளோ இருப்பாங்க, அந்த மாதிரி நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ 5 நம்பர் ஆஃப் கேடட்ஸ் 5 × நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்னு எழுதணும். இப்போ 5 நம்பர் ஆஃப் ஒரு ரோவில் 5 × 1, இப்போ 2 ரோஸில் 5 × 2 அந்த மாதிரி போகும். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸை வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா n அப்படின்னு போட சொல்லியிருக்காங்க. யூஸ் n ஃபார் த நம்பர் ஆஃப் கேடட், நம்பர் ஆஃப் ரோஸ்க்கு. அப்போ n எழுதணும். அப்போ 5 × n 5n. இப்போ நம்பர் ஆஃப் கேடட்ஸை இந்த ரூல் யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து 5n. வாட் இஸ் த ரூல் விச் கிவ்ஸ் த நம்பர் ஆஃப் கேடட்ஸ் கிவன் த நம்பர் ஆஃப் ரோஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 5n எழுதணும். வாங்க நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். இஃப் தேர் ஆர் 50 மேங்கோஸ் இன் எ பாக்ஸ், ஒன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 50 மேங்கோஸ், நம்பர் ஆஃப் மேங்கோஸ் வந்து 50 மேங்கோஸ் இருக்குது. ஹவ் வில் யூ ரைட் த டோட்டல் நம்பர் ஆஃப் மேங்கோஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் பாக்ஸஸில் எப்படி எழுதுவீங்க? யூஸ் பி ஃபார் த நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. வேரியபிள் பி யூஸ் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் மேங்கோஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் மேங்கோஸ் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் மேங்கோஸ் ஈக்குவல் டு 50 × நம்பர் ஆஃப் பாக்ஸஸ், 50 × நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் எழுதணும். அப்படின்னா என்னென்னா 50 ஒரு பாக்ஸில் 50 இருக்குது. இதே வந்து நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் 2ஆக இருந்துச்சுன்னா 100ஆக இருக்கும். அது நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் 3ஆக இருந்துச்சுன்னா 150ஆக இருக்கும். அந்த மாதிரி அப்போ அந்த பின்றது வேரியபிள் வந்து b = 1, b = 2, b = 3 அந்த மாதிரி போகும். அப்போ 50 × இங்கே n போடக்கூடாது, யூஸ் b ஃபார் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோன்னா b போடுறோம், இன்டூ b. நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் வந்து b யூஸ் பண்ணுறோம். ஸோ 50 × b 50b. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். The teacher distributes 5 pencils per student. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 5 pencils வந்து distribute பண்ணுறாங்க. Can you tell how many pencils are needed given the number of students? Use S for the number of students ன்னு சொல்கிறாங்க. So number of pencils is equal to 5 pencils into number of students. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுன்றது தான் வேரியபிள். இப்போ 5 × நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம என்ன எழுத சொல்லியிருக்காங்க, எஸ்ன்ற வேரியபிளை நோட் பண்ணணும். இப்போ எஸ் 5 × s 5s. இப்போ 5 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு 5 × இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 1னா
5 into 1 5 வரும். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 2 அப்படி இருந்துச்சுன்னா 5 into 2 10 அந்த மாதிரி வரும். ஸோ நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 into நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போகணும். 5 into years = 5 years. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 6th sum. A bird flies 1 kilometer in 1 minute. Can you express the distance covered by the bird in terms of its flying time in minutes? Use t for flying in minutes ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ distance covered in 1 minute. Distance covered in 1 minute பார்த்தீங்கன்னா 1 kilometer. அந்த பேர்ட் கவர் 1 மினிட்ல வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர். நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் t minutes. Distance covered in t minutes equal to t kilometer. ஓகேங்களா? 1 into t. இதையும் 1 into t போட்டிங்கன்னா t கிலோமீட்டர். ஆன்சர் வந்து t கிலோமீட்டர். இங்கே வந்து வேரியபிள் வந்து t யூஸ் பண்ணுறோம், அதனால் t கிலோமீட்டர். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ராதா இஸ் drawing dot rangoli, a beautiful pattern of line joining dots with chalk powder. She has 9 dots in a row. One row la 9 dots. How many dots will a rangoli have for r rows? How many dots are there if there are 8 rows, if there are 10 rows? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 ரோவில் ஷி ஹாஸ் 9 டாட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. 1 ரோ டாட் பார்த்தீங்கன்னா 9 டாட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் டாட்ஸ் இன் எ ரோ இதை மட்டும் எடுத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் டாட்ஸ் இன் எ ரோ. நம்பர் ஆஃப் டாட்ஸ் இன் எ ரோ. ஒரு ரோவில் எவ்வளோ டாட்ஸு? 9. இப்போ அவங்க கேட்குறது 6 ரோஸ்க்கு கேட்குறாங்க. how many dots will rangoli have? 6 rows. நம்பர் ஆஃப் டாட்ஸ் 6 ரோஸ்க்கு முன்னாடி நம்பர் ஆஃப் டாட்ஸ் இன் 2 ரோன்னு என்ன எவ்வளோ வரும்னு பாருங்கள். 2 ரோஸ்க்கு என்ன பண்ணுவோம்? 9 into 2ன்னு போடுவோம். ஓகேங்களா? இதே 3 ரோவாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? 9 into 3ன்னு போடுவோம். இதே 4 ரோவாக இருந்துச்சுன்னா 9 into 4ன்னு போடுவோம். இப்போ 6 ரோஸ் கேட்டிருக்காங்களா, அப்போ என்ன வரும்? 9 into 6ன்னு போடுவோம். ஸோ 9 into r 9 into r 9r இப்படின்னு எழுதும். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா how many dots are there if there are 8 ரோஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ r equal to 8ஆக இருந்துச்சுன்னா, if there are 8 rows, அப்போ rன்றது தான் ரோன்னு சொல்லியிருக்கோம். அப்போ r வந்து 8ஆக இருந்துச்சுன்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணும். 9 into 8 9 into 8 என்ன வரும்? 72. நம்பர் ஆஃப் டாட்ஸ் இன் 8 rows. நெக்ஸ்ட் கேட்டிருக்கிறது நான் இஃப் தேர் ஆர் 10 ரோஸாக இருந்துச்சுன்னா, இதே வந்து r வந்து 10ஆக இருந்துச்சுன்னா இதில் போய் 10 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 9 into 10 ஒன்று. ஸோ நம்பர் ஆஃப் டாட்ஸ் இன் 10 rows 9 into 10 9 into 10 90. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Leela is Radha's younger sister. Leela is 4 years younger than Radha. Can you write Leela's age in terms of Radha's age? Take Radha's age to be x years ன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ராதா தான் எல்டர், லீலா பார்த்தீங்கன்னா யங்கர். இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது ராதாஸ் ஏஜை வந்து எக்ஸ் இயர்ஸ்ன்னு எடுத்துக்க சொன்னாங்க. இப்போ ராதாஸ் ஏஜ் ஈக்குவல் டு எக்ஸ் இயர்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லீலா இஸ் 4 years யங்கர் தென் ராதா. இப்போ லீலா பார்த்தீங்கன்னா 4 years யங்கர், ராதாவை விட லீலா வந்து 4 years யங்கராக இருக்கா. இப்போ லீலாஸ் ஏஜ் என்னவாக இருக்கும்? லீலாஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு யங்கராக இருக்கிறா, ராதாவை விட 4 years யங்கராக இருக்கா. அப்போ ராதா வந்து எக்ஸ் இயர்ஸ்னால் லீலா வந்து அவளோட 4 years யங்கராக இருக்கா. அப்போ கம்மியாக இருக்கா. கம்மியாக இருந்தானா மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4 yearsன்னு எழுதணும். இப்போ கேன் யூ ரைட் லீலாஸ் ஏஜ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ராதாஸ் ஏஜ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் மைனஸ் 4 yearsன்னு எழுதணும். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Mother has made laddus. She gives some laddus to guests and family members. Still 5 laddus remain. If the number of laddus mother gave away is L, how many laddus did she make? இப்போ number of laddus mother gave எவ்வளோ laddus வந்து mother gave கொடுத்துருக்காங்க? Lன்னு
வேரியபிளை போட்டிருக்காங்க, அதை எழுதிக்கோங்க. நம்பர் ஆஃப் லட்டூஸ் மதர் கேவ் ஈக்குவல் டு எல். ரிமைனிங் லட்டு எவ்வளோ ரிமைனிங் கொடுத்தது இதில் மதர் கேவ் வந்து எல், ரிமைனிங் பார்த்திங்கன்னா 5 லட்டூஸ் ரிமைன் சொல்லியிருக்காங்க. இப்போ ரிமைனிங் லட்டூஸ் இஸ் ஈக்குவல் டு 5. நம்ம வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் லட்டூஸ் அவங்க எவ்வளோ மொத்தமாக மேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹவு மெனி லட்டூஸ் டிட் ஷி மேக். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் லட்டூஸ் ஈக்குவல் டு மதர் கொடுத்தது ப்ளஸ் ரிமைனிங் லட்டு. மதர் கொடுத்தது எல்லுன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் ப்ளஸ் அந்த ரிமைனிங் லட்டு 5. இது ரெண்டும் சேர்ந்தது தான் டோட்டல் நம்பர் ஆஃப் லட்டூஸ். இப்போ எல் ப்ளஸ் 5ன்னு எழுதணும். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஆரஞ்சஸ் ஆர் டு பி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் லார்ஜர் பாக்ஸஸ் இன்டு ஸ்மாலர் பாக்ஸஸ். ஆரஞ்சஸ் வந்து பெரிய பாக்ஸ்லேருந்து ஸ்மால் பாக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. வென் எ லார்ஜ் பாக்ஸ் இஸ் எம்டி, லார்ஜ் பாக்ஸ் வந்து எம்டி ஆயிடுச்சுன்னா ஆரஞ்சஸ் ஃப்ரம் இட் ஃபில் 2 ஸ்மாலர் பாக்ஸில் ஃபில் பண்ணுறாங்க. லார்ஜ் பாக்ஸ்லேருந்து எடுத்து 2 ஸ்மாலர் பாக்ஸஸில் ஆரஞ்சஸ் ஃபில் பண்ணுறாங்க. ஃபில் பண்ணால் கூட ஸ்டில் 10 ஆரஞ்சஸ் ரிமைன் அவுட் சைட். 10 ஆரஞ்சஸ் வந்து ரிமைனிங்காக அவுட் சைடில் இருக்குது. பாக்ஸஸில் போட முடியாமல் 10 ஆரஞ்சஸ் வந்து ரிமைன் அவுட் சைட். இஃப் த நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் இன் எ ஸ்மால் பாக்ஸ் ஆர் டேக்கன் டு பி எக்ஸ். ஸ்மால் பாக்ஸ் வச்சுருக்க ஆரஞ்சஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் இன் எ லார்ஜ் பாக்ஸ். இப்போ லார்ஜர் பாக்ஸில் வச்சுருந்த ஆரஞ்சஸு எவ்வளோ வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் இந்த லார்ஜ் பாக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. வாங்க எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் ஸ்மாலர் பாக்ஸில் வச்சதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க, அதை எழுதிக்கோங்க. நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் இன் ஸ்மால் பாக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஒரு ஸ்மால் பாக்ஸ் தான் நம்ம எக்ஸ், ஆனால் வந்து ஆரஞ்சஸ் வந்து 2 ஸ்மாலர் பாக்ஸில் போடுறாங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் இன் 2 ஸ்மாலர் பாக்ஸஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுன்னா லார்ஜர் பாக்ஸஸ். வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் இந்த லார்ஜர் பாக்ஸஸ். அப்போ ஆரஞ்சஸ் வந்து 2 பாக்ஸில் ஷிஃப்ட் பண்ணதையும் நம்ம எழுதணும். இப்போ ஒரு ஸ்மால் பாக்ஸு எக்ஸ்னா அப்போ 2 பாக்ஸில் நம்ம இது அந்த ஆரஞ்சஸ் போட்டிருக்காங்க. அப்போ என்னவாகும் 2 × எக்ஸ் 2x. இப்போ 2 ஸ்மாலர் பாக்ஸஸ்லாம் போட்டு ஆரஞ்சஸ் வந்து 10 வந்து ரிமைனிங்காக இருக்குது. இப்போ ஆரஞ்சஸ் ரிமைனிங் ஈக்குவல் டு 10. இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 2xஐயும் 10ஐயும் சேர்த்துனிங்கன்னா வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் இந்த லார்ஜர் பாக்ஸஸ்ன்னு கிடைக்கும். நம்ம தெரிய வேண்டியது வந்து கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் இந்த லார்ஜஸ்ட் பாக்ஸஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் இன் லார்ஜர் பாக்ஸஸ் ஈக்குவல் டு 2x + 10. 2x + 10. 2xன்றது 2 ஸ்மால் பாக்ஸில் வச்சுருக்க ஆரஞ்சஸஸ், ரிமைனிங் ஆரஞ்சஸ் வந்து 10. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் இன் லார்ஜர் பாக்ஸஸ் எவ்வளோ அப்படின்னு கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.